வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 2. 2வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த முதல் நாளிலேயே எவ்வளவு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லும்போது எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்படி வாழ்க்கையிலே நாம் முக்கியமான காரியத்திற்கு நேரத்தை ஒதுக்கி மற்ற அவசரமாக வாழ்க்கையிலே செய்கின்ற பல காரியங்களை சற்று ஒதுக்கிவிட்டு நோக்கமில்லாத பல காரியத்தில் சிக்கி உழன்று வருகிறவர்கள் ஏராளம். வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கையை நாம் எளிதாக வாழலாம், அழுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆகவே ஐ கங்க்ராச்சுலேட் யூ. ஏற்கனவே ஒரு நாள் அந்த புக்கு சாப்டரை படித்து அதிலே உள்ள முக்கியமான காரியங்களை அடிக்கோடிட்டு அதனை நன்றாக உள்வாங்கி இருக்கிற உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படி ஒருவேளை மேல்போக்காக மேலோட்டமாக படித்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புஸ்தகம் அப்படி வாசிப்பதற்கு எழுதப்படவில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியம், உங்களது நோக்கம், எதற்காக தேவன் உங்களை இந்த பூமியிலே படைத்தார் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு போதனை. ஆகவே நேரம் எடுத்து நீங்கள் இதிலே அதிக கவனம் செலுத்தும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நேற்றைய தினத்தில் உங்களிடத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். You don't exist for yourself, you exist for God. நான் சொல்லுகிறது புரிகிறதா? அதை தெளிவாக நேற்றைய தினத்தில் முதல் நாளில் அடிகோடிட்டு கொண்டோம். டுடே சாப்டர் 2, இதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல நீங்கள். யூ ஆர் நோ ஆக்சிடென்ட். நீங்கள் ஏதோ யாருடைய தவற்றினாலோ நீங்கள் பிறந்தவர்கள் அல்ல. எதேச்சியாக நீங்கள் பிறந்தவர்கள் அல்ல. You did not come to existence because of certain circumstances. You came to existence because God intended. தேவன் உங்களை குறித்து தீர்மானித்த காரியத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உன் சிருஷ்டிகர் என்று தேவன் சொல்லுகிறார். நீ தோன்றுவதற்கு முன்னமே நான் உன்னில் கரிசனை கொண்டேன். I am your creator. You were in my care even before you were born. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே you are in existence. தெரியுமா? அது in God you are already in existence. You just came into the world.
when you were born. And when you die, you don't cease to exist. You continue to be with God. நீங்கள் இந்த பூமியில பிறக்கிறதற்கு முன்னதாகவே இருக்கிறீர்கள். அது தெரியுமா உங்களுக்கு? Long before you conceived in your mama's womb, you conceived in your dad's mind. You were conceived in God's mind much before you were conceived in your mother's womb. உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்னதாகவே உன்னுடைய தேவனுடைய மனதிலே நீ தோன்றிவிட்டாய். நீ பிறக்கிற வரை அவர் உன்னை கரிசனை கொண்டு நடத்தினாராம். I am your creator. You were in my care even before you were born. ஆங்கிலத்தில் CEV டிரான்ஸ்லேஷன் என்ற அந்த மொழிபெயர்ப்பை நான் வாசித்தேன். நான் உன் சிருஷ்டிகர், நீ தோன்றுவதற்கு முன்னமே நான் உன்னில் கரிசனை கொண்டேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார், God doesn't play dice. ஆண்டவர் தேவன் பகடை ஆடுவதில்லை. அந்த பகடைய அப்படி உருட்டி போடும் பொழுது 1 விழுதா, 2 விழுதா, 3 விழுதா என்று அப்படியே கியூரியஸா பார்க்கிற விதமாய் ஆண்டவர் எதையும் செய்துவிட்டு இது எப்படி வந்திருக்கிறது என்று அவர் ஆச்சரியப்படுவதில்லை. God doesn't leave anything to chances. தேவன் எதனையும் சந்தர்ப்ப சூழலுக்கு விட்டு விடுவது இல்லை. திட்டமிட்டு சரியாக நேர்த்தியாக அவர் செயல்படுகிறார். இப்படி ஆகிவிட்டதே என்று தேவன் ஒருபோதும் வியந்து போவது இல்லை. இயலாமையில் ஒருபோதும் தேவன் திணறுவது இல்லை. நான் தற்செயலாக பிறந்தவன் அல்ல. என் பிறப்பில் தவறு ஏதும் நடக்கவில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இந்த அத்தியாயத்திலே மட்டுமல்ல, இந்த 40 நாள் போதனையில இந்த புஸ்தகத்திலே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் வைத்து நான் பேசிவிட்டு போக போவது இல்லை. உங்களுக்கு அதோடு கூட சேர்த்து உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் வேதத்திலே எனக்கு இருக்கிறதான வெளிச்சத்தின்படி இன்னும் சில காரியங்களை நான் கூட்டி சொல்ல போகிறேன். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எதையும் நான் குறைக்க போவதில்லை. I will stay true to the content in this book, but more than that I will also add. நான் இன்னும் கூடுதலாக உங்களோடு கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். நான் எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும், நான் எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும், நான் எந்த இனத்தில் பிறக்க வேண்டும், நான் எந்த தேசத்தில் பிறக்க வேண்டும், நான் எந்த ஜெண்டரோடு, ஆண் பாலா பெண் பாலா, எந்த நிலையிலே நான் பிறக்க வேண்டும், எந்த இடத்தில் பிறக்க வேண்டும், அத்தனையையும் தேவன் தீர்மானித்தார் என்று வேதம் கூறுகிறது. Where you should be born, to whom you should be born, which nation, which race, which place, which gender, everything was decided by God. Do not regret. Even the color of your skin and even your features. In every aspect, you are a perfect creation in the sight of your God. தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு பூரண வடிவுள்ள ஒரு நபர். என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் உண்டாக்கினார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 139 சொல்லுகிறான். I'm going to read Psalm 139.
எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 139 அதிலே 13-16 நான் வாசிக்கிறேன். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், I am fearfully and wonderfully made. That's what the English Bible reads. நான் அப்படி உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இந்த 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. யூ நோ மீ இன்சைட் அவுட், யூ நோ எவ்ரி போன் இன் மை பாடி, யூ நோ எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ வாஸ் மேட், bit by bit, how I was sculpted from nothing to something. நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16ஆம் வசனம், verse 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இதை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லியிருக்கிறது என்பதை வாசிக்கிறேன். You saw me before I was born and scheduled each day of my life. Before I began to breathe, every day was recorded in your book. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவ்வளவு டீட்டெயிலா பிளான் பண்ணி இருக்கிறார் என்பதனை நாம் இந்த வேத பகுதியின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 31:15 நீங்கள் வாசித்தால், காலங்கள் அவரது கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Our times are in his hands. எவ்வளவு காலம் நான் பூமியில் வாழ வேண்டும் என்பதையும் அவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். இரத்த சாட்சியாக சிலர் மரிக்கிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம். கொலை செய்யப்படுகிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது நீங்களாக யூ with your personal choice செய்கிற காரியத்தை தவிர, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு தனித்தன்மையோடு படைத்து, அவர் எல்லாவற்றிலும் அவருடைய கரிசனையை செலுத்தி, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா டீட்டெயில்ஸையும் மிகவும் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி இருந்தாலும், நமக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரிந்தெடுக்கும் ஒரு தன்மையை, சாய்ஸ் ஃபேக்டரை கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லி இப்பொழுது சொல்லுகிற காரியத்தை சமப்படுத்துவேன். நன்றாக கவனியுங்கள். உங்களை தவிர வெளியிலே எந்த காரியமும், எந்த ஃபேக்டரும், எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்று நீங்கள் சொல்லுவதற்கே இல்லை. அத்தனையும் தேவன் உங்களுடைய அட்வான்டேஜுக்காக பயன்படுத்துவார். அது உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை ஆல்டர் பண்ண போவது இல்லை. You alone can do it through disobedience. நீங்கள் ஒருவர் மட்டும் உங்களுடைய தவறான தீர்மானத்தினாலே அதற்கு ஒரு இலக்கை நீங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை எந்த சூழ்நிலையோ, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோ தடை செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது என்ற ஒரு கூல் ஆட்டிடியூடு, ஒரு செட்டில்டு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். பவுல் கொல்லப்பட்டார், கரெக்டா? ஆனாலும் அவர் எப்பொழுது கொல்லப்பட்டார்? பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7-8. அந்த அவர் தேவன் தீர்மானித்த காரியங்களை செய்து முடித்த பிறகுதான் அவரை கொல்ல முடிந்தது.
இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவரும் கொல்லப்பட்டார் சிலுவையில. ஆனால் யோவான் 17:4 சொல்லுகிறார், பிதாவே நீர் கொடுத்ததை நான் செய்து முடித்தேன். தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில, பர்பஸ், அதுதானே பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்ஸ் பர்பஸ், தேவனுடைய நோக்கம், அது உங்க வாழ்க்கையில முடிக்கப்படுகிற வரை எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தடை செய்வது இல்லை. இஃப் அட் ஆல் someone can stop the purpose of God from being fulfilled, that is you. ஆகவேதான் இந்த பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு அதற்கு விட்டுக் கொடுப்பது மிக மிக முக்கியம். சூழ்நிலையை குறை சொல்லாதீர்கள். ஆமென். தேவன் தவறு செய்வது இல்லை, அவர் ஆளுகை செய்கிறார். நீங்கள் தவறு செய்யாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். தேவன் எல்லாவற்றையும் தீர்மானித்தார். 138 சங்கீதம் 8 முதல் பகுதி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 139 வாசித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அதுக்கு முந்தின அதிகாரம், the Lord will fulfill his purpose for me. நான் மட்டும் தடை செய்யாம இருந்தா, நான் மட்டும் விட்டு கொடுத்து கொண்டே இருந்தா, அவர் என் வாழ்க்கையின் நோக்கத்தை என் மூலமாக நிறைவேற்றுவார். நான் எதிர்ப்பு தெரிவிக்காமல், இணங்காமல் இருந்துடக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிச்சிடக்கூடாது, இணங்காமல் இருந்துடக்கூடாது, கீழ்ப்படியாமல் இருந்துடக்கூடாது, அறியாமையில் இருந்துடக்கூடாது, விட்டு கொடுக்கணும். ஆமென். The Lord will fulfill his purpose for me. Psalm 138 verse 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்க பாருங்க, பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. யோசியா என்ற ஒரு ராஜா யூதாவிலே பிறந்து அதிலே ராஜாவாக இருப்பான் என்பதை 300 வருஷத்துக்கு முன்பதாகவே, அவன் பிறக்கிறதற்கு முன்னதாகவே, அவன் 8 வயதில் ராஜாவாகிறான். 16 வயதிலே தேவனை அவன் தேட ஆரம்பிக்கிறான். 20வது வயதிலே சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறான் தேசத்துல. இந்த காரியங்களை எல்லாம் அவன் என்ன செய்வான் என்பதை அவன் பிறக்கிறதற்கு 300 வருஷத்துக்கு முன்பதாகவே 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல பெயர் அறிவிக்கப்படாத ஒரு தீர்க்கதரிசி முன்னுரைக்கிறார். ஒரு தீர்க்கதரிசிக்கே 300 வருஷத்துக்கு முன்பதாக தெரியும் என்றால், தீர்க்கதரிசியை உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எரேமியா 1:5, தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியாவின் இடத்திலே, உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Purpose was established even before Jeremiah was born. The life purpose of Jeremiah was established even before he was born. எரேமியா 1:5 நான் வாசித்தேன். ஆமென். பிரசங்கி 6:10, Ecclesiastes chapter 6 and verse 10. இதெல்லாம் கூடுதலாக புஸ்தகத்தில் இல்லாத காரியத்தை உங்களுக்கு நான் கூட்டி சொல்லுகிறேன். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். லிசன், இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். உங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்கன்னு நினைக்காதீங்க, அதை அவர் முன்னறிந்தார். God's hand is upon your life. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். Nothing in your life is arbitrary. It's all for a purpose. உங்க வாழ்க்கையில எதுவும் எதேச்சையாக நடக்கவில்லை. சங்கீதம் 139 வாசித்தோம். அது நன்றாக வாசிங்கள். 13-16 மறுபடியும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து. நான் சொன்னேன், நீங்கள் எங்கே பிறக்கப் போகிறீர்கள் என்பதனை தேவன் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாமா? ஒரு சுவாரஸ்யமான
ஒரு வசனம். அப்போஸ்தலர் 17:16, ஆக்ட்ஸ் சாப்டர் 17 and verse 16. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வசனம் 26, ஆக்ட் 17 verse 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி ஆதாமிலிருந்து பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து, இந்த முழு உலகத்திலும் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நீங்கள் எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த தேசத்துல பிறக்கணும், எந்த இனத்துல பிறக்கணும், எந்த காலத்துல பிறக்கணும், எந்த பெற்றோருக்கு பிறக்கணும், எந்த மரபு அணுவோடு பிறக்கணும், எந்த ஊர்ல வசிக்கணும் பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், ஆக்ட் 17:26, அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமென். regardless of the circumstances of your birth or who your parents were, good, bad or indifferent, உங்க பெற்றோர் நல்லவர்களோ கெட்டவர்களோ அல்லது ஏனோதானோ என்ற நிலையிலே உள்ளவர்களோ, அதை குறித்து பரவாயில்லை. God had a plan in creating you. Understand that. டிஸ்அட்வான்டேஜோட பிறந்துட்டேன், இந்த பெற்றோருக்கு நான் பிறக்காம வேற ஒரு பணக்காரனுக்கு பிறந்திருந்தா, ஒரு பதவியில உள்ளவனுக்கு பிறந்திருந்தா, ஒரு வெள்ளைக்காரனுக்கு பிறந்திருந்தா, இதையெல்லாம் யோசிக்கிற பிள்ளைகள் உண்டு. நீங்கள் எந்த குடும்பத்தில் யாருக்கு பிறக்கணும் என்பதை, எந்த மரபு அணுவோடு பிறக்கணும், எந்த டிஎன்ஏவோடு பிறக்கணும், எந்த ஃபீச்சரோடு பிறக்கணும், எந்த கலரோடு பிறக்கணும், எந்த இனத்துல பிறக்கணும், எந்த நேச்சுரல் டேலண்ட்ஸோடு பிறக்கணும் என்பதை தேவன் முன் குறித்தார். இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப், கள்ள உறவுகள் என்ற காரியத்தை நாம் அறிவோம். இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ், லிசன் டு மீ. கள்ள உறவுகள் என்பது உண்மையா இருக்கலாம், உண்மைதான். ஆனால் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு கிடையவே கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. There is no such thing as illegitimate child. There is a thing called illegitimate relationship, and God will deal with that. But God's purpose took into account human error and even sin. மனிதனுடைய பாவம், மனிதனுடைய தவறுகள், அவைகளை எல்லாம் தேவன் ஃபேக்டர்ல, ஆக்கக்கூறுல அவர் அதையும் அறிந்துத்தான் உங்களுடைய நோக்கத்தை நிர்ணயித்தார். அல்லேலூயா. அப்ப எல்லாமே தேவன் தான், எல்லாமே தேவன் தான் என்றால் நான் ஒரு ரோபோவா, நான் ஒரு இயந்திர மனுஷனா என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இல்லை. ஆண்டவர் அதிலே ஒரு யுனிக்கா, ஒரு தனித்தன்மையோடு உங்களை படைத்தார். நீங்கள் தெரிந்தெடுக்கும் தன்மையோடு. யூ ஹேவ் த ரைட் டு சூஸ். தெரிந்தெடுக்கும் தன்மையோடு ஆண்டவர் உங்களை படைத்தார். வாழ்க்கையில் சவால்கள் வரும், பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும், சாதகமில்லாத காரியங்கள் நடக்கும். உங்களை அழுத்த, உங்களை இழுக்க, உங்களை விழத்தள்ள பல சக்திகள் எழும்பலாம். பிசாசனுடைய சக்திகள், மனுஷனுடைய சக்திகள், இயற்கை, அந்த காரியங்கள் எது வந்தாலும் தேவன் சிங்காசனத்திலே இருக்கிறார். அவைகளை நன்மைக்கு எதுவாக தேவன் பயன்படுத்துவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். உதாரணமாக 2 பேரை நான் பைபிள்ல இருந்து சொல்றேன். ஒன்று ரூத். அவளுடைய பிறப்பு டிஸ்அட்வான்டேஜ் என்று நீங்கள் நினைக்கலாம். மோவாபிய பெண். அவள் மோவாபியருக்கு பிறக்கிற காரியம் அவளுடைய கையிலே இல்லை. இட் வாஸ் நாட் இன் ஹர் ஹேண்ட்ஸ்.
she was disadvantaged by birth என்று சொல்லலாம் மனுஷீகமாக பேசும் பொழுது. She was made a destitute because of her husband's death. அவளுடைய கணவனுடைய மரணத்தினாலே அவள் ஒரு விதவையானாள். Disadvantaged, disappointed. அவளுடைய வாழ்க்கையை சொல்ற, ரூத்துடைய வாழ்க்கை. அப்புறம் discouraged by Naomi. மாமியாரு டிஸ்கரேஜ் பண்றா. இங்க பாருங்க, வாழ்க்கையில டிஸ்அட்வான்டேஜ் என்று நீங்கள் நினைக்கிற காரியம், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிற காரியங்கள், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுகிற காரியங்கள், கணவன் இறந்து விட்டார், பிறப்பின் காரியம் இவளுடைய கையிலே இல்லை, இப்பொழுது மாமியார் டிஸ்கரேஜ் பண்றா பெத்லகேமுக்கு போவதற்கு. ஆனால் அவைகளை எல்லாம் கடந்து அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட சாய்ஸ் இருக்கிறதே, அதை சரியாக பயன்படுத்தி அந்த பெத்லகேமுக்கு மாமியாரோடு கூட ரூத்து வருகிறாள். அங்கே அந்த தீர்மானத்தின் விளைவாக போவாசை சந்திக்கிறாள். திருமணம் நடக்கிறது, வாழ்க்கை மலர்கிறது, மறுரூபமாகிறது. அந்த வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார் என்பது சரித்திரம். Ruth could reverse her curse through a right choice. வாழ்க்கையில உங்களுக்கு தீர்மானம் எடுக்க தேவன் உங்களை அவருடைய நோக்கத்திற்குள்ள கொண்டு வருவதற்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியங்கள் மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, while we leave so many things to God and trust Him, there is something called choice that God gives in your life, and that should be made in line with His purpose. அவருடைய நோக்கத்தை மையமாக வைத்து நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். சாதகமில்லாத சூழ்நிலைகளை அவர் பயன்படுத்துவார். ரூத்தினுடைய சரித்திரத்தை நான் சொன்னேன். யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். The story of Joseph in the Bible. அப்பா புரிந்து கொள்ளல, சகோதரர்கள் புரிந்து கொள்ளல, வேலை செய்த இடத்துல பாஸ் புரிந்து கொள்ளல, பாசுடைய மனைவி தவறாக குற்றப்படுத்துகிறாள். அதற்கு விக்டிமாக அந்த சூழ்நிலையில சிறையிலே அடைக்கப்படுகிறான். அங்கே இருந்த சிறையின் இன்னொரு கைதி விடுதலையாகும் பொழுது அவன் மறந்து போகிறான். பாருங்க, சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லை, மனிதர்களால் வந்த ஆபத்துகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தகப்பன் தரிசனத்தை புரிந்து கொள்ளவில்லை, நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் நோக்கத்தை, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை உங்கள் தகப்பன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் சகோதரர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்களுடைய பாஸ் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை குற்றப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி உங்களை பல பின்னடைவுக்குள் போகச் செய்யலாம். உதவி செய்த நண்பனும் உங்களை மறந்து போகலாம். பட் அதையெல்லாம் தேவன் பயன்படுத்தி, நல்லா கவனிக்கணும், அவைகளை எல்லாம் தேவன் பயன்படுத்தி நோக்கத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். தெரியுமா? யோசேப்பை ஒரு அந்நிய தேசத்துல பிரதமராக போய் நிறுத்துகிறார். உலகளாவிய பஞ்சத்திற்கு ஒரு பரிகாரியாக நியமிக்கிறார். உயர்த்துவேர் என்று சொன்ன தேவன் உயர்த்தினார். நோக்கம் நிறைவேறியது. God's purpose in your life cannot be thwarted by external circumstances or by any individuals. It can be thwarted only by you through your poor decision making. That is why it is important that you know the purpose of God and align with it and yield to it. நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து அதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவரிடத்தில் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்கள். ஓ, வண்டர்ஃபுல் வேர்ஸ். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதோடு கூட அவருடைய நோக்கத்திலே தங்களை வைத்துக் கொள்ளுகிறவர்கள். பர்பஸ் அறிந்து பர்பஸ்க்கு விட்டு கொடுக்கிறவன் தேவனை நேசிக்கிறவன். இது ரெண்டு தான். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவும் நடக்கும். What a powerful promise as you choose to live a purposeful life and love God. தேவனை நேசித்து அவருடைய நோக்கத்திலே இருக்க விரும்புகிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். For those who love God and are called according to His purpose. Purpose driven life book படித்துக் கொண்டிருக்கிறோம்.
பர்பஸை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வாழ்வின் நோக்கத்தை அறிந்து வாழ்வின் நோக்கத்தில் வைத்திருக்கிற ஒருவனை, தன்னை வாழ்வின் நோக்கத்திலே அமர்த்தி இருக்கிற ஒருவனை, தேவனை நேசிக்கிற ஒருவனை எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் என்பது கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கு ஏதோ மாத்திருவார் ஆண்டவர். பவர்ஃபுல் பவர்ஃபுல் பவர்ஃபுல். ஆமென். நீங்கள் எப்பொழுது பிறக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். when you should be born, அதையும் தேவன் முன் குறித்திருக்கிறார். ஏன் 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பிறக்க வேண்டும்? ஏன் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும்? இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏன் இயேசுனுடைய 12 சீஷர்கள் ஒருவனாக நீங்கள் இருக்கக்கூடாது? ஏன் 12 சீஷர்கள் ஒருவனாக நான் இருந்திருக்க கூடாது என்ற ஆசையெல்லாம் ஒருவேளை வரலாம். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் தேவை, நீங்கள் தேவை, நான் தேவை. அதனால் தான் தேவன் உங்களை இந்த நாட்களிலே இந்த பூமியில உயிரோடு இருக்க வைத்திருக்கிறார். டைம் என்ற வார்த்தைக்கு, நேரம் என்ற வார்த்தைக்கு, காலம் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல, கிரேக்க மொழியில குரோனாஸ், கைராஸ் என்ற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குரோனாஸ் என்பது மனுஷனுடைய காலம். 1965ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நான் பிறந்தேன். இது குரோனாஸ், குரோனாலஜி என்ற வார்த்தை, மனுஷனுடைய காலம். ஆனால் இந்த மனுஷனுடைய காலத்துல தேவனுடைய நித்திய திட்டம் நிறைவேறுகிற காரியங்கள் இருக்கிறதே. இந்த மனிதன், இந்த மனுஷ காலத்துல பிறந்த மனிதன் இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறானே, அதுக்கு பேரு கைராஸ் என்று பெயர். இப்படிப்பட்ட வேலைக்காக, இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி எஸ்தர் நீ பிறந்திருக்கிறாய் என்று முர்தகாய் சொல்லுகிறானே, for such a time as this, அது கைராஸ் என்ற வார்த்தை. while we were yet sinners Christ died at the right time என்று வாசிக்கிறோமே, அது கைராஸ். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு இருந்தாலும் உலகத்திலே, சரித்திரத்திலே ஒரு குறிப்பிட்ட வேளையிலே, சிலுவையிலே இயேசு மரித்தார் என்பது அது ஒரு கைராஸ் வேளை, தேவன் நியமித்த ஒரு வேளை. ஏற்ற வேளையிலே மோசே பிறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த தேவன் நம்மை அதிகம் நேசிக்கிறார். எபேசியர் 1:4. இந்த தேவன் இந்த 21ஆம் நூற்றாண்டுல உங்களை பிறக்க செய்து எல்லா டீட்டெயிலையும் உங்களுடைய வாழ்க்கையில, அல்லது 21ஆம் நூற்றாண்டுல நீங்கள் உயிரோடு 20ஆம் நூற்றாண்டுல பிறந்த பாஸ்டர்னு சொல்லிட போறீங்க ஒரு சிலர். கவனிங்க, இந்த நாட்கள்ல உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த காலத்திலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நித்திய திட்டத்திலே இருக்கிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியா வரும். உனக்கென்று வைத்திருக்கிற பர்பஸை நீ ஃபுல்ஃபில் பண்ணாம போனீனா இன்னொருத்தர் ஆர்டர் கொடுத்துருவாரு. அதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அது உன்னுடைய சாய்ஸ். எபேசியர் 1:4. பூமியின் அஸ்திபாரங்கள் போடுவதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே தேவன் நம்மை அவரது சிந்தையில் கொண்டிருந்து அவரது அன்பின் கவனத்தை நம் மீது செலுத்தி அதில் நிலைப்பட்டார். எபேசியர் 1:4 புதிய மொழியாக்கம். ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழியாக்கத்தில் இருந்து நான் அப்படியே அதில் சொல்லியிருக்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறேன். பூமியின் அஸ்திபாரங்களை போடுவதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே தேவன் நம்மை அவரது சிந்தையில் கொண்டிருந்து அவரது அன்பின் கவனத்தை நம் மீது செலுத்தி அதில் நிலைப்பட்டார். யாக்கோபு 1:18 வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. நாம் தான் படைப்பின் மகுடம், படைப்பின் முதன்மையானவன் என்று வேதம் சொல்லுகிறது. We are the crown of God's creation. எல்லாவற்றையும் தேவன் படைத்தார், ஆனால் அது படைப்பின் மகுடம். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம், அவர் மனிதனை படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் படைத்து அதற்கு இன்சார்ஜா மனுஷனை போட்டாரு. crown of God's creation.
ஆதியாகமம் 1:27 அவரது சாயலின்படி அவரது ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளோடு தேவன் உலாவி வந்தார். He created us for relationship. He created us in his image. He created and gave us the power to rule. And we are the crown of creation. எவ்வளவு பெரிய தேவன் இந்த தேவன்! என் மீது அன்பு வைத்தார், என்னை விசேஷ விதமாய் படைத்தார். நான் இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்னதாகவே அவர் என்னை குறித்து அறிந்தார். அவருடைய கேர்ல இருந்த அவர் அன்பு செலுத்தினார். பூமியிலே பிறக்கிறதற்கு முன்னதாகவே நோக்கத்தை நிர்ணயித்தார். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதையெல்லாம் அவருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுவார். நான் மட்டும் சரியான வேவ் லெங்க்ல போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் இந்த வாழ்க்கையை முடித்த பிறகும் நித்தியத்திலே என்னோடு கூட என்றென்றைக்கும் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுவார். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்! இவர் இந்த பூமியை மட்டும் படைக்கவில்லை, அண்ட சராசரங்களை எல்லாம் உண்டாக்கினவர். நீங்கள் அதை சற்று கற்பனை செய்து பார்ப்பதற்காக நான் நட்சத்திரம் என்ற ஒரு காரியத்தை மட்டும் உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லட்டும். உங்களுக்கு தெரியுமா, பூமியிலே இருக்கிற மணலை காட்டிலும் scientists say that there are more stars in the sky than there are sands on earth. பூமியிலே உள்ள மணல் scientists say that there are more stars in the sky than sand on earth. Approximately 10 times more என்று சொல்லுகிறார்கள். கடற்கரை மணலை எண்ண முடியுமா? அதை விட 10 மடங்கு அதிகமாக வானத்தின் நட்சத்திரமாம். சரி, எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது? அல்லது நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவு? ஒரு நட்சத்திரம் என்பதே பூமியை விட பெரியது. அநேக நட்சத்திரங்கள் பூமியை விட பெரியதுதான். Most stars are bigger than earth. இந்த பூமி எவ்வளவு பெருசு? அதை விட பெருசு ஒரு நட்சத்திரம். கடற்கரை மணலை விட அதிக நட்சத்திரங்கள் உண்டு. இந்த நட்சத்திர குழுமம் என்று சொல்லுவார்கள், கேலக்சிஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு நட்சத்திரம் அல்ல, கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிற ஒரு கூட்டத்தை கேலக்சி என்று சொல்வார்கள். ஒரு நட்சத்திர குழுமம். அப்படி 10 பில்லியன் கேலக்சிஸ் இருக்கிறதா. 1000 கோடி நட்சத்திர குழுமங்கள் இருக்கிறதா. ஒரு நட்சத்திர குழுமத்தில் 10,000 கோடி நட்சத்திரம் இருக்கிறதா. ஒரு நட்சத்திர குழுமத்தில், ஒரு கேலக்சியில 100 பில்லியன் ஸ்டார்ஸ். 10,000 கோடி நட்சத்திரங்கள். இப்படிப்பட்ட குழுமங்கள் 1000 கோடி இருக்கிறதாம். இந்த நோன் யூனிவர்ஸ், மனுஷனுக்கு, விஞ்ஞானிகளுக்கு புலப்பட்ட தெரிந்த இந்த அண்ட சராசரத்துல இதுல நியரஸ்ட் ஸ்டார் எது தெரியுமா? நல்லா கவனிங்க. பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் எவ்வளவு தெரியுமா தூரம்? 4.2 லைட் இயர்ஸ். லைட் எவ்வளவு வேகமா டிராவல் பண்ணும்? ஒரு செகண்டுக்கு லைட்டு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணும். பூமியை சுத்தி வருகிறதற்கே உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்? சுமார் இங்கிருந்து சிங்கப்பூருக்கு போறதுக்கு 3000 கிலோமீட்டர். சரி, 24 மணி நேரம்னு வச்சுக்கிடுவோம். ஃப்ளைட்டு 1000 கிலோமீட்டர், 25,000 கிலோமீட்டர், 30,000 கிலோமீட்டர்னு வச்சுக்கிடுவோம் ரவுண்டா வர்றதுக்கு. இங்க பாருங்க, ஒரு செகண்ட்ல லைட்டு பூமியை 10 முறை சுத்தி வந்துடும். இந்த லைட்டு 4.2 வருஷம், லைட் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. 4.2 லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நியரஸ்ட் நட்சத்திரத்தை பார்க்க முடியும்.
10 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதாம். இது எல்லாம் படைத்த தேவன். பாருங்க, சங்கீதம் 147:4. சங்கீதம் 147:4. அவர் நட்சத்திரங்களின் லக்கை எண்ணி, ஆண்டவர் அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இத்தனை கோடி நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. யோபு 26:7. யோபு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இதுவும் இல்ல பூமியும் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு பிளானட். பாருங்க, வேதத்துல அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் இந்த சின்ன பூமியில என்ன எத்தனையோ பில்லியன் மக்கள் இருக்கிற இந்த பூமியில என்ன இடத்துல பேச விரும்புகிறார். எனக்கு ஒரு பிளான் வைத்து அந்த பிளான்ல இருன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. தேவன் ஏனோதானோ என்று செயல்படுவது இல்லை. எல்லாவற்றையும் மிகுந்த கவனத்தோடு துல்லியமாக திட்டமிட்டுள்ளார். பௌதீக சாஸ்திர வல்லுநர்கள், the biologists or the physicists, உயிரியல் நிபுணர்கள் biologists மற்றும் ஏனைய விஞ்ஞானிகள் அவர்கள் ஆராய்ச்சி செய்து பூமியை அவர்கள் சொல்லுகிறார்கள். பல ஆய்வுகள் மூலம் ஒன்றை உறுதியாக சொல்லுகிறார்கள், earth is the perfect place for living beings to be. உயிரினங்கள் இருப்பதற்கு சிறந்த இடம் இந்த பூமிதான் என்று சொல்லுகிறார்கள். டாக்டர் மைக்கேல் டென்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த விரிவுரையாளர், சொற்பொழிவாளர், ப்ரொஃபசர், யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ நியூசிலாந்துல இருக்கிற இந்த டாக்டர் மைக்கேல் டென்டன் மனித மூலக்கூற்று பிறப்பியல், மாலிகுலர் ஜெனடிக்ஸ் என்ற பிரிவின் ஒரு மூத்த விரிவுரையாளர் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சம், earth is the best place for all living beings, especially human beings. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 45:18, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக அதை படைத்தார். ஆண்டவர் இந்த பூமியை மனுஷனுடைய படைப்பு அல்லது குடியிருப்புக்காக படைத்தார். இந்த தேவன் அன்புள்ள தேவன். இவர் அன்பை உடையவர் அல்ல, இவர்தான் அன்பின் உருவமே. God doesn't have love, he is love. 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏசாயா 46:3-4 வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். ஆண்டவருடைய வாக்கை கவனியுங்கள். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த தேவன் அன்புள்ள தேவன். இவர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்த அத்தனை காரியத்திலும் கவனம் உள்ளவர். இந்த தேவனோடு உறவு கொள்ளுவதும், இந்த தேவனுடைய நோக்கத்தை அறிந்து செயல்படுவதும், நித்திய காலமாய் அவரோடு வாழுவதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்வதும் எத்தனை ஞானமான ஒரு காரியம். Listen, people of God, without God,
without His love, without His purpose, and without eternity, life will be meaningless and purposeless. தேவன் ஒருவர் இல்லை என்றால், அவருடைய அன்பு என்பது இல்லை என்றால், அவருடைய நோக்கம் என்பது ஒன்று இல்லை என்றால், நித்தியம் என்பது ஒன்று இல்லை என்றால், வாழ்க்கை அர்த்தமில்லாததாக இருக்கும். But praise God, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God is there and He loves us and He has a purpose for us and He has prepared eternity for us. இந்த பூமியின் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம். இதிலே தேவனுடைய நோக்கத்தை அறிந்து நித்தியத்திற்காக ஆயத்தப்படுவதுதான் ஞானமான காரியம். இதனை அழகாக ஒரு கவிதை நடையிலே ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதை சொல்லி முடிக்கிறேன். ரசல் கெல்ஃபர் என்ற ஒரு போயட்டிஸ்ட், அவர் எழுதின ஒரு போயம், அதை தமிழிலே வாசிக்கிறேன், மொழியாக்கம் செய்து வாசிக்கிறேன். உங்களுடைய தமிழ் புக்கில் நான் மொழியாக்கம் செய்யும் பொழுது எழுதினதை வாசிக்கிறேன். நீயாக இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாக இருக்கின்றாய். நீ ஒரு விலையேற பெற்ற பூரண தனித்தன்மையான வடிவமைப்பு. தேவனின் விசேஷ மனிதன் நீ, தேவனின் விசேஷ மனுஷி நீ. உன் தோற்ற அமைப்புக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நமது தேவன் தவறொன்றை இழைக்கவில்லை. உன்னை தாயின் கருவிலேயே வணைந்து கொண்டார். உன்னை எப்படி விரும்பினாரோ அப்படியே உருவாக்கி விட்டார். உன் பெற்றோர்கள் உன் தேவனின் தெரிந்தெடுப்பு. இதை குறித்து உன் உணர்வு என்ன சொல்லுகின்றது என்பது ஒரு பொருட்டல்ல. அவர்கள் உனக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். உங்களுக்காக தேவன் உங்கள் பெற்றோரை ஏற்படுத்தினாராம். அவர்கள் உனக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். எஜமானின் முகத்திரை அவர்களிலும் உண்டு. நீ கடந்து வந்த வேதனையின் பாதை எளிதானது அல்ல. அது உன்னை புண்படுத்தியது. தேவனும் அழுதார். ஆயினும் உன் இதயத்தை வணையும்படி அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அவரின் சாயலுக்கு ஒப்பாக நீ மாறும் பொருட்டு நீயாக இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன் எஜமானின் கோல் உன்னை வணைந்தது. நேசமே, நீயாக இருக்கின்றாய். காரணம், தேவன் ஒருவர் இருக்கின்றார். நான் தற்செயலாக பிறந்தவன் அல்ல. தேவன் என்னை சிருஷ்டித்தார். என் வாழ்க்கையின் அத்தனை காரியங்களும் என்னை என் நோக்கத்திற்கு நேராக கொண்டு போவதற்காக ஏற்படுத்தப்பட்டவைகள். தேவன் சிங்காசனத்திலே இருக்கிறார். சாதகமில்லாத சூழ்நிலைகள் எது நடந்தாலும் அதை என் நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றித் தருவார். நோக்கத்திற்காக அதை ஏற்படுத்திக் கொள்ளுவார். எத்தனை பேருக்கு உங்கள் இருதயம் பூரிக்கிறது? எத்தனை பேருக்கு உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது? உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை. Even as I was delivering this talk, இந்த காரியத்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய இதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. My heart is bubbling with joy. God has a plan for your life, friend. You are not an accident. That is why suicide is not a good thing. உன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயற்சிப்பது என்பது ஒரு முட்டாள்தனம். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதன் நடுவிலே உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கம் வெளிப்படும். நீ மட்டும் சரியாக உன் தேவனுக்கு உன்னை விட்டு கொடுத்து கொண்டே வந்தால். ஒருவேளை தவறு செய்து விட்டேன் பிரதர், என்ன பண்றது? ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். நோக்கத்தோடு அழைத்த தேவனிடத்திலே போய் ஒரு தகப்பனிடத்திலே சொல்லுகிறது போல, தகப்பனே, நான் வழி தப்பி போய்விட்டேன், திரும்பி வருகிறேன் என்று வந்து விடுவதுதான் நல்லது. தேவனுடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்பதுதான் புத்திசாலித்தனம்.
மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரோமர் 8:28, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அது நம்ம எல்லாரும் தான், அவருடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய், அந்த நோக்கத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து அவரை நேசித்து அன்புள்ள தேவனுக்கு நீங்களும் அன்பு செலுத்தி, love God and stay in his purpose, and all things, I mean all things will work together for good, so that you will fulfill life's purpose on earth. Amen. எவ்வளவு ஒரு a sense of value, a sense of ஒரு gratitude உள்ளத்திலிருந்து எழும்புது இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதெல்லாமே நான் அறிந்த உண்மைதான். திருப்பி அதை தியானிக்கும் பொழுது எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல தகப்பனே, அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே சோர்வுகளோடு, விரக்தியோடு, ஏன் 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 என்ற கேள்விகளோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். அவர்களோடு தெளிவாக பேசினீர். இந்த புஸ்தகத்தை தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ இன்றைக்கு இந்த 2வது அத்தியாயத்தை தான் வாசித்திருக்கிறோம் அல்லது வாசிக்கப் போகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இருந்து வழி நடத்துவீராக. இந்த புஸ்தகம் முழுவதும் நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஷிஃப்ட் அண்ட் சேஞ்ச் உண்டாவதாக. எங்களை உம்முடைய அன்பு கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சிருஷ்டிகர், நீ தோன்றுவதற்கு முன்னமே நான் உன்னில் கரிசனை கொண்டேன். இந்த பூமியில் இருக்கும் பொழுது உன்னை நான் முற்றிலும் நேசித்து ஒரு தாயைப் போல முதிர் வயது வரை நடத்துவேன். நித்தியத்திலும் நான் உன்னோடு கூட என்றென்றைக்கும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும்.